போறது கிளாஸ் 9 சான்ஸ்கிரிட் மணிகா புக்கினுடைய லெசன் 2 த்விதீயः பாட்டः. லெசனோட பேரு பாத்தேயம். பாத்தேயம் அப்படின்னா வழிச்செலவு அப்படின்னு அர்த்தம். வழிச்செலவு அப்படின்னு சொல்லும்போது அது மணி மட்டும் கிடையாது. ஒரு யாத்திரை போகும்போது தேவையான எந்த பொருளா இருந்தாலும் நம்ம அதை வழி செலவுன்னு சொல்லலாம். ப்ரொவிஷன்ஸ் ஃபார் அ ஜர்னி. ஸோ லெசன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சோத்சாஹானாம் நாஸ்திய சாத்தியம் நராணாம் மார்காரப்தாக சர்வயத்னாக ஃபலந்தி. ஆக்சுவலாக இது ஒரு ஸ்லோகன்ல வரக்கூடிய ஒரு லைன். அது நம்மளுக்கு ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மீனிங் நான் என்னன்னு சொல்றேன். அந்த ஸ்லோகன் படிக்கும்போது இது இன்னும் நல்லா புரிஞ்சிடும். சோத்சாஹானாம் அப்படின்னா உற்சாகம் உடையவர்கள். நாஸ்திய சாத்தியம் அப்படின்னா ந அஸ்தி அசாத்தியம். அசாத்தியம் இது பிரிச்சு படிக்கணும். ந அஸ்தி அசாத்தியம். அசாத்தியம் அப்படின்னா இம்பாசிபிள்னு அர்த்தம். ந அஸ்தி அப்படி சொல்றாங்க. அப்ப எந்தூசியாசமா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரொம்ப உற்சாகம் உடையவர்களுக்கு இம்பாசிபிளான விஷயம் எதுவுமே கிடையாது. நராணாம் அப்படின்னா மனிதன் அர்த்தம். ஸோ எந்த ஒரு மனிதன் ரொம்ப உற்சாகமா ரொம்ப ஆர்வமா வேலைகளை செய்யறானோ அவனுக்கு எந்த ஒரு விஷயமும் இம்பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்றான். மார்காரப்தாக சர்வயத்னாக ஃபலந்தி. மார்காரப்தாக அப்படின்னா மார்க்கம் ஆரம்பமாகுது. நல்ல ஒரு மார்க்கம் நீங்க ஆரம்பிக்கிறீங்க. சர்வயத்னாக அப்படின்னா நல்ல எஃபர்ட்டோட போடக்கூடிய எந்த மார்க்கமா இருந்தாலும் எந்த ஒரு நம்ம ஒரு முன்னோடி நம்ம வைக்கிறோம்ல ஒரு பாதை அது ஃபலந்தி அப்படின்னா அது உனக்கு நல்ல பலன் கிடைக்கும். உனக்கு அதாவது ஹார்ட் ஒர்க் ஈல்ஸ் யூ ரிசல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் ஒரு கான்வர்சேஷனோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன நம்ம பார்க்கலாம். விவேகः அயே விஷால நமஸ்தே ஆகச்ச உபவிஷ. விவேகः விவேக் அப்படின்றவரு விஷால் கிட்ட சொல்றாரு. அயே விஷால நமஸ்தே ஆகச்ச வா உபவிஷ அப்படின்னா உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப விஷாலக என்ன சொல்றாரு பாருங்க. நமஸ்தே விவேக உபவிஷாமி பரந்து த்வம் தூ குத்ராபி கந்தும் உத்யத்தஹ ஈவ பிரதீயசே. நமஸ்தே விவேக உபவிஷாமி நானும் உட்கார்றேன். பரந்து ஆனா த்வம் தூ நீ குத்ராபி எங்கேயோ குத்ர பிளஸ் அபி எங்கேயோ கந்தும் உத்தியத்தக போற மாதிரி. ஸோ எங்கேயோ கிளம்பி போற மாதிரி. ஈவன மாதிரி அந்த மாதிரி. பிரதீயசே அப்படின்னா சீம்ஸ் டு பி தெரியுற. நீ எங்கேயோ கிளம்பி போற மாதிரி தெரியுறியே அப்படின்னு சொல்லிட்டு விஷால் சொல்றான். அதுக்கு விவேக் என்ன சொல்றான்னு பாருங்க. விவேகः ஆம் மம மாத்துலக யுத்தக்ஷேத்ராத் பிரதிநிவர்த்தக அகம் தம் திருஷ்டம் கச்சாமி. விவேக என்ன ரிப்ளை கொடுக்கிறான். ஆமா என்னுடைய மம மாத்துலக என்னுடைய மாமா யுத்தக்ஷேத்ராத் அதாவது வார் பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து வார் பண்ணிட்டு யுத்த பூமியில இருந்து பிரதிநிவர்த்தக ரிட்டர்ன் ஆகி வராரு. அதாவது ஒரு வார் பண்ணிட்டு ரிட்டர்ன் வராரு. அகம் தம் நானு அவரை திருஷ்டம் கச்சாமி அவரை பார்ப்பதற்காக போறேன் அப்படின்னு சொல்றாரு. விஷாலக அஹோ தன்யஹ தவ மாத்துலக யஹ ஏவம் தேச சேவாயாம் சங்கனஹ அத்ர ஸ்யூதே கிமேதத் நயசி. அஹோ இந்த மாதிரி எங்க மாமாவை பார்க்க போற அவர் யுத்த கஷேத்திரத்துல திரும்பி வரான்னு சொல்றான் இல்லையா. சோ அப்ப விஷால் என்ன சொல்றான். அஹோ அப்படியா தன்யஹ தவ மாத்துலக ரொம்ப பிளஸ் பண்ணப்பட்டவர். தன்யக தவ உன்னுடைய மாத்துலக உன்னுடைய மாமா ரொம்பவும் பிளஸ் பண்ணப்பட்டவர். யஹ ஏவம் யாரு தேச சேவாயாம் தேசத்தினுடைய சேவைக்காக. அதாவது இப்ப சொல்றாங்களே இப்ப யுத்தம் பண்ணவங்க யாரா இருப்பாங்க. மிலிட்டரி பர்சன் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அப்ப சொல்றாங்க அப்ப நம்மளுடைய கண்ட்ரியோட சர்வீஸ்க்காக போயிருந்திருக்காரு இல்லையா. சம்க்லக்னஹ அப்படின்னா என்கேஜ்டு. ஸோ நம்ம கண்ட்ரிக்கு சர்வீஸ் பண்ற அந்த விஷயத்துல இருந்த உன்னுடைய மாமா ரொம்ப பிளஸ்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன கொஸ்டின் கேட்கிறான். அத்ர ஸ்யூதே அதாவது இங்க இருக்கிற உன்னுடைய அந்த பேக்ல கிமேதத் அப்படின்னா கிம் பிளஸ் ஏதத் கிமேதத் அதாவது ஏதோ என்ன எடுத்துட்டு இருக்க என்ன நயசி அப்படின்னு கேட்கறேன். என்ன எடுத்து வச்சிருக்க உன்னோட பேக்ல நீ என்ன எடுத்து வச்சிருக்க. ஸ்யூதே விவேக என்ன சொல்றான். ஸ்யூதே
பாதேயம் அஸ்தி. விவேக் அதுக்கு என்ன ஆன்சர் பண்றான், இந்த பேக்ல பாதேயம் அதாவது வழி செலவு, வழிக்கு தேவையான பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்ற. அதுக்கு விஷால் என்ன சொல்றான் பாருங்க, பாதேயம் கிம் பவதி. அப்ப இந்த பாதேயம் அப்படின்றது என்னது அப்படின்னு கேக்குறான். விவேக் என்ன சொல்றான், விஹஸ்ய சிரிச்சுக்கிட்டே சொல்றான், ஸ்ருணு கேளு, பதி ஹிதகரம் பாதேயம் பவதி. பதி அப்படின்னா வழின்னு அர்த்தம். உன்னுடைய யாத்திரை, உன்னோட ஜேர்னி பண்ணக்கூடிய அந்த வழி பதி. ஹிதகரம் அப்படின்னா யூஸ்ஃபுல், வழிக்கு யூஸ்ஃபுல்லான பொருட்கள் பாத்தேயம் பவதி. அதை வந்து நம்ம பாத்தேயம்னு சொல்லுவோம். அது எதிர் ஈட்டபிள்ஸா இருக்கலாம், இல்ல நம்ம போகக்கூடிய பாதைக்கு தேவையான பொருட்களா இருக்கலாம், அது என்ன வேணாலும் இருக்கலாம். அத்தஹ ஸ்யூதே கானாச்சித் ஃபலானி பலானி அத ச ஞானவர்தனாய த்வித்ராணி புஸ்தகானி அப்படி சந்தி. அத்தக அதனால சியூத்தே என்னுடைய பேக்ல காணிச்சித் அப்படின்னா கொஞ்சம், பலானி பலானினா பழங்கள், அத்தச்ச பழங்கள் இருக்கு, ஞானவர்தனாய அதாவது என்னுடைய நாலேஜுக்கு தேவையான, த்வித்ராணி அதாவது 2-3 புஸ்தகானி அப்படி சந்தி புத்தகங்களும் இருக்குன்னு சொல்றாரு. வழிக்கு தேவையான பழங்கள் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அப்புறம் தேவையான புக்ஸும் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. விஷாலக அதுக்கு விஷால் என்ன சொல்றா, இதானிம் ஞாத்தம். ஓ இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதானிம் ஞாத்தம் அதேவ அஸ்மாக்கம் மணிகா பாட்டிய புஸ்தகே பாத்தேயம் இதி பாட்டே சுபாஷிதானி சந்தி. ஓ அதனாலதான் அஸ்மாக்கம் நம்மளுடைய மணிகா, அதாவது இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா அந்த புக், உங்களுடைய புக்கை தான் சொல்றாங்க. மணிகா பாட்டிய புஸ்தகே, நம்மளுடைய மணிகா பாட்டிய புஸ்தகத்துல பாத்தேயம் இதி பாட்டே சுபாஷிதானி சந்தி. பாத்தேயம் அப்படின்ற பாடத்துல சுபாஷிதானி இருக்கு, அதாவது குட் சேயிங்ஸ் இருக்கு, நிறைய ப்ராப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நனு சுபாஷிதானி ஏவ அஸ்மாக்கம் ஜீவனி மார்கதர்ஷனம் குருவந்தி. விவேக் அதுக்கு என்ன சொல்றான், நனு அப்படின்னா இண்டீட் ஆமா உண்மைதான், சுபாஷிதானி ஏவ சுபாஷிதானி தான், அதாவது இந்த குட் சேயிங்ஸ், இந்த பழமொழிகள், இந்த ப்ராவர்ப்ஸ் தான் அஸ்மாக்கம் ஜீவனே நம்மளுடைய வாழ்க்கையில மார்கதர்ஷனம் குருவந்தி ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு வழிக்கு போகும்போதே நமக்கு தேவையான பொருட்கள், நமக்கு யூஸ்ஃபுல்லான பொருட்கள் எடுத்துட்டு போகும்போது நம்ம வாழ்க்கைன்றது ஒரு பெரிய பயணம் இல்லையா, அந்த ஜேர்னிக்கு தேவையான குட் சேயிங்ஸும் நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. விஷால் அதுக்கு என்ன சொல்றாங்க, சுபாய பவத்து தே பாத்தேயம். ஸோ இந்த பாத்தேயம் நம்ம படிக்கக்கூடிய இந்த பாத்தேயம் நம்மளுக்கு சுபாய பவத்து நல்லதை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம், என்னென்ன ப்ராப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, இந்த மாதிரி நம்ம சுபாஷிதானி படிக்கும்போது இதுக்கு வந்து அன்வயக, எந்த ஒரு இதுக்குமே ஒரு பொயட்டிக் ஆர்டர்ல இருக்கும்போது நம்ம அதை ப்ரோஸ் ஆர்டர் அன்வயக பண்ணணும். அன்வயக பண்ணி இது படிக்கும்போது நம்மளுக்கு அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் படிச்சுட்டு உங்களுக்கு அன்வயக பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீனிங் சொல்லுவேன். ஸோ பாருங்க, பிருத்திவியாம் த்ரீணி ரத்னானி ஜலமன்னம் சுபாஷிதம் மூடைஹி பாஷாணகண்டேஷு ரத்ன சங்யா விதீயதே. ஸோ இதனுடைய அன்வயக பார்க்கலாம். பிருத்திவியாம் ஜலம் அன்னம், இதை பிரிக்கணும் நம்ம, ஜலம் அன்னம் சுபாஷிதம் ச. ஸோ அன்வயக பண்ணும்போது சில வார்த்தைகள் நம்ம வந்து அது மீனிங்காக நம்ம போட்டுக்கணும். ச த்ரீணி ஏவ ரத்னானி, ரத்னானி பவதி பவந்தி. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, பிருத்திவியாம் ஜலமன்னம் சுபாஷிதம் ச த்ரீணி ரத்னானி பவந்தி மூடைஹி பாஷாணகண்டேஷு ரத்ன சங்யா விதீயதே. இதோட மீனிங் என்ன, பிருத்திவியாம் நம்மளுடைய இந்த பூமியில, த்ரீணி ஜலமன்னம் சுபாஷிதம் ஜலம் அன்னம் அதாவது தண்ணி, அன்னம் அப்படின்றது வந்து கிரெயின்ஸ் நம்ம சாப்பிடக்கூடிய தானியங்கள், சுபாஷிதம் குட் சேயிங்ஸ். ஸோ மனிதர்களுக்கு தேவையான ஜலம் அன்னம், சுபாஷிதம் வாழ்க்கையை நடத்தக்கூடிய சுபாஷிதம்.
ச த்ரீணி ஏவ ரத்னானி. இந்த 3 தான் ரத்தினங்கள். நம்ம பூமியில இருக்கக்கூடிய ஜலமன்னம், சுபாஷிதம், இந்த 3 தான் ரத்தினங்கள். ரத்தினங்கள் என்னது? இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்களே, இந்த 3 ரத்தினங்கள் நம்ம பூமியில இருக்கு. பவந்தி மூடைஹி, ஆனா மூடர்கள். இங்க மூடர்கள்னு இவர் மனிதர்களை தான் சொல்றாங்க. இந்த மூடர்கள் என்ன பண்றாங்க? பாஷாண கண்டேஷு, அதாவது சின்ன சின்ன ஸ்டோன் பீசஸ் இருக்கு இல்லையா? அப்ப ஸ்டோன் பீசஸ்னா என்னது? நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ்ன்னு எதை சொல்லுவோம்? நம்ம இந்த ரூபி கல், இந்த மரகத கல், இந்த டைமண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம்? இதுதான் நம்ம ரத்தினங்கள்னு சொல்றோம். ஆனா அது ரத்தினங்கள் கிடையாது. அதெல்லாம் சாதாரண ஸ்டோன் பீசஸ்ன்னு சொல்றாரு. மூடர்கள் என்ன பண்றாங்க? அந்த ஸ்டோன் பீசஸ் தான் ரத்ன சங்யா விதீயதே, ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ், அந்த மாதிரி ஒரு பேரை அதுக்கு கொடுக்குறாங்க. சங்யா, அந்த பேர் யாருக்கு வருது? அதாவது ரத்தினங்கள்ன்ற பேர் பீஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க மூடர்கள். ஆனா இந்த பூமியில இருக்கக்கூடிய ஜலம், அன்னம், சுபாஷிதம் தான் 3 ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லோகன் பார்க்கலாம். கல்பத்ருமஹ கல்பிதமேவ சூதே சா காமதுக் காமிதமேவ தோக்தி சிந்தாமணிஷ்ச சிந்திதமேவ தத்தே சதாம் ஹி சங்கஹ சகலம் பிரசூதே. இப்ப இதனுடைய அன்வயக பாருங்க. கல்பத்ருமஹ கல்பிதம் ஏவ சூதே, கல்பிதம் ஏவ அப்படி புரிஞ்சுக்கணும். சா காமதுக் காமிதம் ஏவ தோக்தி சிந்தாமணி, எப்படி புரிஞ்சுக்கணும்? சிந்தாமணிஹி, ஷ வரும்போது இது ஒரு சந்தி விகாரம். சிந்தாமணிஹி சிந்திதமேவ தத்தே சதாம் சங்கஹ, சதாம் சங்கஹ, சதாம் சங்கஹ ஹி சகலம் பிரசூதே. ஸோ கல்பத்ருமஹ அப்படின்னா கல்ப விருட்சம் அப்படின்ற ஒரு மரம் இருக்கு இல்லையா? அதாவது நம்மளுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய மரம்னு சொல்லுவாங்க கல்பக விருட்ச மரத்தை. ஸோ அதுதான் கல்பத்ருமஹ. கல்பிதமேவ சூதே, அதாவது அது கூட என்ன பண்ணும்? நீ என்ன நினைக்கிறியோ, என்ன ஆசைப்படுறியோ அதை தான் உனக்கு தரும். சூதே அப்படின்னா உனக்கு தருதுன்னு அர்த்தம். ஸோ அந்த கல்ப விருட்சம் மரம் நீ என்ன ஆசைப்படுற, என்ன உன்னோட டிசைரோ அதை ஃபுல்ஃபில் பண்ணி தரும். சா காமதுக், அந்த காமதேனுன்னு சொல்லுவாங்க இல்லையா பசு, அந்த பசு கூட என்ன பண்ணும்? காமிதமேவ தோக்தி, நம்ம கேட்கறது தான் கொடுக்கும். காமிதமேவ அப்படின்னா அதுவும் உன்னுடைய விஷ் மாதிரி, உன்னுடைய டிசைர் என்னவோ அதை தான் அதுவும் தோக்தி கொடுக்கும். சிந்தாமணிஷ் மணிஹி சிந்திதமேவ தத்தே, அது மாதிரி சிந்தாமணி ஒரு கல் இருக்கு இல்லையா? அந்த கல்லு கூட நான் அதுக்கு என்ன பண்ணும்? சிந்திதமேவ, நீ என்ன யோசிக்கிறியோ அதை தான் உனக்கு கொடுக்கும். ஆனா சதாம் சங்கஹ, அதாவது நோபல் பீப்புளுடைய, நல்லவங்களுடைய அந்த கம்பெனியானது, சதாம் சங்கஹி, அந்த கம்பெனி மட்டும்தான், நல்லவர்களை நீ எப்பயுமே உங்க கூட வச்சுக்கும் போது மட்டும்தான் சகலம் பிரசூதே, எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீ நினைக்கிறது இல்லாம உனக்கு நல்லதும் நடக்கணும் அப்படின்னா எப்பயுமே நம்ம கூட யாருடைய கம்பெனி இருக்கணும்? நல்ல மக்கள், மேன் மக்களுடைய கம்பெனி நம்ம கூட இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு சகலம் பிரசூதே, எல்லாமே கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் பார்க்கலாம். கச்சன் பிபீலிகஹோ யாதி யோஜனானம் சதான்யபி ஆகச்சன் வைனதேயோ அபி பதமேகம் ந கச்சதி. இதனுடைய அன்வயக பார்க்கலாம். கச்சன் பிபீலகோ அப்படின்னு போட்டிருக்காங்களா, இதை நம்ம எப்படி பிரிக்கணும்? பிபீலகஹ, அதாவது ஆண்ட்னு அர்த்தம்.
யாதி யோஜனானாம் शतानि अपि याति. ஸோ இதனோட அன்வயக திரும்ப பாருங்க. கச்சன் பிபீலகः யோஜனானாம் शतानि अपि याति. आगच्छन् वैनतेयः पदमेकम् अपि न गच्छति. ஸோ நல்லா இதனுடைய அன்வயக புரிஞ்சுக்கணும். இப்போ இதனுடைய மீனிங் பார்க்கலாம். கச்சன் பிபீலகஹன ஆண்ட். ஸோ இந்த ஆண்ட் ஆனது என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். அது சின்ன ஒரு இன்செக்ட் மாதிரி தான் இல்லையா அந்த ஆண்ட். அது ரொம்ப சின்ன ஒரு இன்செக்டாக இருந்தாலும் கூட, சின்ன உருவத்தில் இருந்தாலும் கூட அது என்ன பண்ணும், எப்பயுமே அது மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். யோஜனானாம் शतानि अपि. யோஜனானாம்னா அது ஒரு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம், ஒரு யூனிட். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப். ஸோ அந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அந்த டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணுது. ஒரு சின்ன ஒரு இன்செக்டாக இருந்தால் கூட அது மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால, யாத்தினா ட்ராவல் பண்ணுறதுனால, அதனால் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அந்த தூரம் வந்து அதால் போக முடியுது. ஆகச்சன் வைனத்தேயக அப்படின்னா கருடா. அது ஒரு பெரிய பேர்டு. அது என்ன பண்ணுது, மூவ் பண்ண மாட்டேங்குது. அது ஒரு இடத்துல இருந்து அதனுடைய தேவை தீர்ந்து போட்டோம்னா அது ஒரு இடத்துல தான் நிற்குது. பதம் ஏக்கம், ஒரு பதம் கூட, பதம்னா ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பாதம். ஸோ ஒரு பதம் கூட அபினா கச்சதி, அதால் போக முடியலன்னு சொல்கிறாங்க. அப்போ உருவம் சின்னதா பெருசா, சின்ன மக்களா மேன் மக்களா அப்படின்றது வந்து பிரச்சனை கிடையாது. நீ வந்து உன்னுடைய இலக்கை நோக்கி நீ மூவ் பண்ணிட்டே இருந்த அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் உன்னுடைய இலக்கை தொட முடியும். உன்னுடைய எய்மை வந்து உன்னால் அச்சீவ் பண்ண முடியும். நான் எய்மை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் கூட நீ மூவ் பண்ணலை, அதுதான் இந்த ஸ்லோகனோட மீனிங். நீ மூவ் பண்ணலை அப்படின்னா நீ ஒரு பெரிய கருடன் பேர்டாக இருந்தால் கூட உன்னால் நீ போக வேண்டிய இடத்துக்கு தொட முடியாது. ஸோ அதனால் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா எப்பயுமே மூவ் ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி நம்ம எப்பயுமே முன்னோக்கி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லோகன் பாருங்க. ஷோகோ நாஷ்யதே தைரியம், ஷோகோ நாஷ்யதே ஸ்ருதம், ஷோகோ நாஷ்யதே சர்வம், ந அஸ்தி ஷோகசமோ ரிபுஹு. ஸோ இதனோட அன்வயக பாருங்க. ஷோகஹ தைரியம் நாஷ்யதே, ஷோகஹ ஸ்ருதம் நாஷ்யதே, ஷோகஹ சர்வம் நாஷ்யதே, ஷோகசமஹ ரிப்புஹு ந அஸ்தி. ஸோ இப்போ இதனுடைய மீனிங் பார்க்கலாம். ஷோகஹ அப்படின்னா நம்மளே ரொம்ப சோகமாக ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப கவலைப்படுறது. ஸோ அதுதான் ஷோகஹ. சோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஷோகஹ. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா தைரியம் நாஷ்யதே. தைரியம் அப்படின்றது உன்னுடைய பொறுமை, உன்னுடைய பேஷன்ஸ், உன்னுடைய தைரியமாக உன்னோட வேலர் மாதிரி. ஸோ உன்னோட எல்லாத்தையுமே அது என்ன பண்ணுது, டெஸ்ட்ராய் பண்ணிடுது அந்த சோகமாக இருக்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், என்ன ஒரு சோகம் வந்தாலும் அடுத்தது என்ன வருது நம்ம ஃபேஸ் பண்ணணும். அதை ஃபேஸ் பண்ணாமல் நம்ம சோகமாக இருந்தோம் அப்படின்னா அது என்ன ஆகுது, நம்மளுடைய தைரியத்தை ஃபஸ்ட்டு அது வந்து டெஸ்ட்ராய் பண்ணு. தைரியம் இங்கே அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா உன்னுடைய பேஷன்ஸ் தான் அவங்க தைரியம்னு சொல்கிறாங்க. ஷோகோ நாஷ்யத்தை ஸ்ருதம். ஸ்ருதம் அப்படின்னா உன்னுடைய அறிவு, உன்னுடைய விஸ்டம், உன்னுடைய லேர்னிங். நீ இவ்வளோ நாள் என்ன லேர்ன் பண்ணியோ அது எல்லாமே என்ன ஆகுது, நீ சோகமாக இருக்கும்போது உன்னுடைய மூளை வேலை செய்யாமல் அதுவும் டெஸ்ட்ராய் ஆகுது. ஷோகோ சர்வம் நாஷ்யதே. ஸோ இந்த கிரிஃப், இந்த சாரோ ஆனது என்ன பண்ணுது, எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணுது. உன்னுடைய லைஃபிலே எல்லாத்தையும் அதை டெஸ்ட்ராய் பண்ணுது. ஷோக சமக, அதாவது இந்த கிரிஃபுக்கு சமமான இந்த மாதிரியான எனிமி,
உனக்கு வேற யாரும் தேவையில்லை, நீயே உன்னை சோகமா நினைக்கிற மாதிரியான எனிமி ந அஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான எனிமி வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். கௌரவம் பிராப்யதே தானாத் ந து விதஸ்யஹ சஞ்சயாத் ஸ்திதிருச்சைஹி பயோதானம் பயோதீனாமதஹ ஸ்திதஹி. இதனுடைய அன்வயக பார்க்கலாம். தானாத் கௌரவம் பிராப்யதே விதஸ்ய சஞ்சயாத் து ந விதஸ்ய சஞ்சயாத் து ந ஏவ பிராப்யதே. ஸோ இந்த இடத்துல நம்ம இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏவ பிராப்யதே. ஸோ கௌரவம் தானாத், ஸோ இப்படி படிக்கணும். அன்வயக பாருங்க. தானாத் கௌரவம் பிராப்யதே. ஸோ தானாத் நீ தானம் பண்றதுனால, உங்ககிட்ட இருக்கிற சேரிட்டி குணத்தால கௌரவம் பிராப்யதே உனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்குது. விதஸ்ய சஞ்சயாத் தூன ஏவ பிராப்யதே. அதாவது நீ உன்னுடைய வெல்த் இப்ப தானம் பண்றதால உனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்குது. அதுக்கு மாறா, அதுக்கு ஆப்போசிட்டா உன்னுடைய வெல்த்தை சஞ்சயாத் அப்படின்னா அக்யூமுலேட் பண்ணி வைக்கிறது. அப்படியே நமக்கிட்டயே அந்த நம்மளுடைய வெல்த்தை சேவ் பண்ணி வைக்கிறதுனால தூ ந ஏவ பிராப்யதே எதுவும் உனக்கு கிடைக்க போறது இல்லை. தூ ந ஏவ பிராப்யதே. பயோதானாம், பயோதானம்னா கிளவுட்ஸ். ஸ்திதிஹி உச்சைஹி, இது எப்படி படிக்கணும்? பயோதானாம் ஸ்திதிஹி ஸ்திதிஹி உச்சைஹி. அதாவது இந்த கிளவுட்ஸ் என்ன பண்ணுது? கிளவுட்ஸ் வந்து எப்பவுமே நம்மளுக்கு மழை தருது. ஸோ மழை தரக்கூடிய அந்த சேரிட்டி குணம் இருக்கக்கூடிய அந்த கிளவுட்ஸ் எங்க இருக்கு? உச்சைஹி, உயரத்துல இருக்கு. அதனுடைய ஸ்திதி எங்க இருக்கு? உச்சைஹி, அதாவது ரொம்ப ஹைல இருக்கு அதனுடைய பிளேஸ். பயோதீனாம், பயோதீனாமஹம் பயோதீனாம் ஸ்திதிஹி. பயோதீனாம்னா ஓஷன், சீஸ். இது என்ன பண்ணுது? எல்லா தண்ணியும் அதுக்குள்ள அக்யூமுலேட் பண்ணி வைக்குது இல்லையா? ஸோ அந்த ஓஷன் ஆனது பயோதீனாம் ஸ்திதிஹி அதஹ, பயோதீனாம் அதஹன்னு இருக்கு இல்லையா? அந்த அதஹ நம்ம தனியா பிரிக்கணும். பயோதீனாம் ஸ்திதிஹி, அந்த ஓஷனுடைய பிளேஸ், அதனுடைய ஸ்டேட் எங்க தான் இருக்கு? அதஹ ஏவ பவதி. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அன்வயக பண்ணும் போதே இந்த மாதிரி நம்ம சேர்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்ப என்ன சொல்றாங்க? நீ வந்து தானம் பண்றதுனாலதான் உனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்க போகுது. அதுக்கு ஆப்போசிட்டா உன்னுடைய வெல்த் எல்லாம் நீ அக்யூமுலேட் பண்ணி வச்ச, இல்ல உனக்குள்ளேயே வச்சிருந்த அப்படின்னா உனக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்லை. தூணா ஏவ பிராப்யதி. அதுக்கு நம்மளுக்கு எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடிய, அதாவது அதுக்கிட்ட இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் அந்த பூமிக்கு தரக்கூடிய அந்த கிளவுட்ஸினுடைய இடம் என்னது? உச்சைஹி, ரொம்ப ஹை பிளேஸ்ல இருக்கு. வேறஸ் தனக்குள்ள எல்லா தண்ணியும் தக்க வச்சுக்கிற அந்த ஓஷன் ஆனது அதனுடைய பிளேஸ் எங்க இருக்கு? அதஹ, கீழே இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அதாவது இந்த உயரத்துக்கும் கீழேக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தவிர நமக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வெல்த்தை வந்து தானம் பண்ணணும். தானம் பண்ண பண்ண நம்மளுக்கு மேன்மேலும் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். லிகிதம் அக்ஷரம் அசத்பிஹி ஷபதேன அபி ஜலே லிகிதம் அக்ஷரம். இதனோட அன்வயக பாருங்க. சத்பிஹி து லீலயா புரோக்தம் ஷீலா லிகிதம் அக்ஷரம் ஈவ பவதி. அசத்பிஹி ஷபதேன அபி ஜலே லிகிதம் அக்ஷரம். சத்பிஹி அதாவது நோபல் பீப்புள். து லீலையா புரோக்தம், அதாவது அவங்க ரொம்ப விளையாட்டா ஏதாவது வார்த்தைகளை சொன்னா கூட, நோபல் பீப்புள் ரொம்ப ஜென்டிலான பீப்புள் ரொம்ப விளையாட்டா ஒரு வார்த்தையை சொன்னா கூட அது ஷீலா லிகிதம் அக்ஷரம், அதாவது ஒரு கல்லில் எழுதப்பட்ட அக்ஷரங்கள் மாதிரி இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க? அவங்க சொல்ற அந்த வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சத்பிஹி லீலையா புரோக்தம் ஷீலா லிகிதம் அக்ஷரம்
அசத்பிஹி, இதே நோபல் பீப்புள் இல்லாம இருக்கிறவங்க, அதாவது சொன்ன வார்த்தையை காப்பாத்தாதவங்க, இல்ல கெட்ட வழியில நடக்கிறவங்க. அசத்பிஹி ஷபத்தேன அப்படின்னா ஒரு ப்ராமிஸ்ன்னு அர்த்தம். ஷபத்தேன அப்பி, அது ஒரு ப்ராமிஸா இருந்தா கூட, ஜலே லிக்கித்தம் அக்ஷரம், அது தண்ணியில் எழுதப்பட்டது மாதிரி. இப்போ தண்ணியில் எழுதப்பட்டது நம்மளுக்கு வந்து நிலையா இருக்காது இல்லையா, அது மாதிரி தான் இவங்க சொன்ன வார்த்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நோபல் பீப்புள் விளையாட்டா சொன்னா கூட அதை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க, அது கல்லில் எழுதின வார்த்தைகள் மாதிரி. வேறஸ் நோபல் பீப்புள் இல்லாதவங்க ஒரு ப்ராமிஸா கொடுத்தா கூட அந்த வார்த்தையை காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால தான் அது ஜலே லிக்கித்தம் அக்ஷரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். பவந்தி நம்ராஸ்தரவஹ பலோத்கமைஹி நவாம் பூமிர் பூரி விளம்பினோ கணாஹ அனுத்ததாக சத்புருஷாக சம்ருத்திபிஹி ஸ்வபாவ ஏவைஷ பரோபகாரினாம். இதனுடைய அன்வய பாருங்க. பலவக, அதாவது தரவக, தரவகனா மரங்கள்னு அர்த்தம். தரவக பல உத்கமைஹி, அதாவது ஃபலோத்கமைஹின்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து பல உத்கமைஹி. பல உத்கமைஹி அப்படின்னா மரங்கள் நிறைய பழங்கள் இருக்கும்போது, நிறைய பழங்களை தரும்போது, நம்ராக, நம்ராக அப்படின்னா ரொம்ப ஹம்புலா, பவந்தி தரவக அதாவது மரங்கள். இதனோட அன்வயக சேர்த்து படிச்சோம்னா நம்மளுக்கு புரியும். தரவக அப்படின்னா மரங்கள்னு அர்த்தம். தரவக பலோ உத்கமைஹி எப்படி பிரிக்கிறோம்? பல உத்கமைஹி அதாவது பழங்கள் நிறைய பெறும்போது, நிறைய பழம் இருக்கிற அந்த சீசன்ல மரங்களை நம்ம பார்க்கும்போது நம்ராக, நம்ராக அப்படின்னா ரொம்ப ஹம்புலா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஹம்புலா இருக்குன்னு எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, பழங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வெயிட் தாங்காம அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அப்போ அந்த மரங்கள் வந்து ரொம்ப ஹம்புலா இருக்கு, ரொம்ப ரொம்ப அடக்கத்தோட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கணாக, கணாக அப்படின்னா கிளவுட்ஸ், மழை தரக்கூடிய அந்த மேகங்கள். நவாம் பூபிஹி அதாவது ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் இருக்கும்போது, இப்போ மழை பெய்ய போகுது அப்படின்னா எப்படி இருக்கும், அப்படியே கிளவுட்ஸ் ரொம்ப கீழே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதான் சொல்றாங்க நவாம் பூபிஹி பூரி விளம்பினக. பூரி அப்படின்னா ரொம்பவும், விளம்பினக அப்படின்னா ரொம்ப கீழே இருக்கும். அந்த கிளவுட்ஸ் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கும்னு சொல்றாங்க. செகண்ட் லைன் திரும்ப பாருங்க. கணாக நவாம் பூபிஹி அதாவது ரொம்ப ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் இருக்கும்போது, பூரி விளம்பினக ரொம்ப டுவர்ட்ஸ் எர்த்தா ரொம்ப கீழே இருக்கும். நெக்ஸ்ட் லைன்ல சத்புருஷாக சமுர்திபிஹி அதாவது ஒரு நோபல் பீப்புள் இருக்காங்க, ஜென்டில் மேன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சமிருத்தி பிஹி அப்படின்னா ரொம்ப வெல்த் ஆயிட்டாங்க, ரொம்ப இப்போ வந்து அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு, ரொம்ப வெல்த்தி ஆகும்போது அனுதத்தாக அவங்க வந்து அரகண்டா ஆகிறது கிடையாது, ரொம்பவும் ஹம்புலா தான் மாறுவாங்க. ஒரு ஜென்டில் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஈவன் தோ அவங்களுக்கு நிறைய வெல்த் கிடைக்கும் போது கூட அவங்க வந்து ஹம்புலா தான் ஆகுவாங்க. அதுக்கு தான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்க. எப்படி வந்து ஒரு மரம் வந்து நிறைய பழங்களை பெறும்போதும் ரொம்ப ஹம்புலா இருக்கோ, அதே மாதிரி ஒரு கிளவுட்ஸ் தண்ணீர் தரும்போதும் ரொம்ப ஹம்புலா இருக்கோ, ரொம்ப கீழே வந்து இருக்கிறது தான் அவங்க அந்த ஹம்புல் அப்படின்னு சொல்றாங்க. ஏஷ ஏவ, ஏவைஷ அப்படின்றத நம்ம எப்படி பிரிக்கணும்னா, ஏஷ ஏவ பரோபகாரினாம் அதாவது ஜெனரஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, இதுதான் ஜெனரஸ் பீப்புளினுடைய அதாவது ஜென்டில் மேனுடைய சுபாவம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அவங்களுடைய சுபாவம். அதாவது அவங்களுக்கு எவ்வளோதான் வெல்த் நிறைய வந்தாலும் அவங்க எப்படி ஆயிடுவாங்கன்னா ரொம்பவும் ஹம்புலா தான் மாறுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்லோகன் பார்க்கலாம். காஷ்டாத் அக்னீர் ஜாயதே மத்தியமானாத் பூமிஸ்தோயம் கன்யமானா தததி சோத்சாஹனாம் நாஸ்திய சாத்தியம் நரானாம் மார்காரப்தா சர்வயத்னாக பலந்தி.
ஸோ இந்த 2 லைனுமே நம்மளுக்கு ஹெட்டிங்காக கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த ஸ்லோகன்லேருந்து தான் எடுத்து நம்மளுக்கு ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம அன்வயக பண்ணி பார்க்கலாம். இதனுடைய அன்வயக பாருங்க. மத்தியமானாத் காஷ்டாத் அக்னிஹி ஜாயதே. மத்தியமானாத் அப்படின்னா சேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சேர்னிங்னா இப்போ 2 கல்லை உரசும் போது, இல்லை ஆக்சுவலாக சேர்னிங்னா கடைதல்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும், 2 கல்லை உரசும் போது. மத்தியமானாத் காஷ்டாத். ஸோ ஒரு ஃபயர்வுட் என்ன பண்ணும், அதை உரசும் போது அக்னிர் ஜாயத்தை, அதாவது அக்னிஹி ஜாயத்தை. ஜாயத்தை அப்படின்னா ப்ரொடியூஸ்ன்னு அர்த்தம். ஸோ அக்னி, அதில் நெருப்பு உண்டாகுது. ஸோ 2 இதை நம்ம சேர்த்து அப்படி உரசும் போது நம்மளுக்கு நெருப்பு உண்டாகுது. கன்யமானா, கன்யமானா அப்படின்னா டிக் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம தோண்டும் போது பூமிஹி, பூமி, நம்ம பூமி என்ன பண்ணுது அப்படின்னா தோயம் ததாதி, வாட்டர் கொடுக்குது. பூமியை நமக்கு தோண்ட தோண்ட என்ன கிடைக்குது, தண்ணீர் கிடைக்குது. அதே மாதிரி சோத்சாகானாம், அதாவது நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எந்தூசியாசமாக உற்சாகத்தோட ஒரு வேலையை செய்யும் போது சோத்சாகானாம் நரானாம், இந்த மாதிரி ரொம்பவும் உற்சாகமுடைய, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமுடைய, திரும்ப திரும்ப முயற்சி பண்ணக்கூடிய மக்களுக்கு ந ஸ்திய சாத்தியம், ந அஸ்தி அசாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. அசாத்தியம் அப்படின்னா இம்பாசிபிளான விஷயம். ந அஸ்தி. மார்காராப்த சர்வயத்னாக பலந்தி. மார்காரப்தாக, ஸோ எதெல்லாம் நம்ம தொடங்குறோமோ சர்வயத்னாக, நிறைய அதுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம அதை செய்யும் போது பலந்தி, அது கண்டிப்பா நம்மளுக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்க்கலாம் பாருங்க. வயமிக பரிதுஷ்டாக வல்கலைஸ்தவம் துகூலைஹி சம இஹ பரிதோஷோ நிர்விசேஷோ விசேஷः சாது பவதி தரித்ரோ யஸ்ய திருஷ்ணா விஷாலா மனசி ச பரிதுஷ்டே கோ அர்த்தவான் கோ தரித்ரஹ. ஸோ இதனுடைய அன்வயக பாருங்க. வயமிகு அப்படின்றது ஈக வயம், ஈக வயம். வல்கலைஸ்தவம், அதை எப்படி பிரிக்கணும், வல்கலைஹி, வல்கலைஹி பரிதுஷ்டாக. ஸோ இப்போ இதில் என்ன சொல்றாங்க, ஆக்சுவலாக இந்த ஸ்லோகன் யார்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டில் வசிக்கக்கூடிய அந்த ஒரு முனிவர்களோ இல்லை செயின்ஸோ அவங்க ராஜாக்கள் கிட்ட பேசுற மாதிரி இந்த ஸ்லோகம் எழுதியிருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சந்தோஷம் அப்படின்றது அவங்களுடைய மனசுல இருக்கிறது தான். நம்ம வச்சிருக்கிற வஸ்திரங்களையோ, நம்ம போட்டிருக்கிற வஸ்திரங்களையும், நம்ம வச்சிருக்கிற பொருட்களாலையும் கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. ஈக வயம், ஈக அப்படின்னா இங்கே, வயம் நாங்கள். அப்ப யாரு சொல்றாங்க, அந்த காட்டுல வசிக்கக்கூடிய அந்த செயின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இங்கே நாங்கள் வல்கலைஹி, வல்கலைஹி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மரப்பட்டையில இருந்து எடுக்கக்கூடிய ட்ரெஸ் தான் அவங்க எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை சொல்றாங்க வல்கலைஹி பரிதுஷ்டாக. ஸோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த பொருள்லயே, அந்த வஸ்திரங்கள், அந்த ட்ரெஸ்லயே நாங்க சாட்டிஸ்ஃபை ஆகிடுறோம், நாங்க ஹாப்பி ஆயிடுறோம். துவம், துவம் துகூலைஹி, அதாவது துகூலைஹினா பட்டு துணிகள், சில்க் கார்மெண்ட்ஸ் சொல்லுவோம்ல, நீங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நீங்கள் அப்படின்றது ரொம்ப பணக்காரர்களோ இல்லை ராஜாக்களையோ குறிக்குது. நீங்கள் துவம் துகூலைஹி பரிதுஷ்டாக அஸ்தி, இது நம்ம புரிஞ்சுக்கணும். பரிதுஷ்டாக அஸ்தி. ஈக, ஸோ இந்த விஷயத்துல பார்க்கும்போது பரிதோஷக, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஹாப்பினஸ் அப்படின்றது சமக. ஸோ இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது உங்களுக்கு கிடைக்கிற பொருளை நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆடுறீங்க, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருளை நாங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிறோம். இப்படி பார்க்கும்போது பரிதோஷக, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது சமமாக தான் இருக்கு. நிர்விசேஷக விசேஷக, அதாவது எந்த விசேஷமும் இல்லை அதுல. நிர்விசேஷக, விசேஷக நிர்விசேஷக, எந்த ஒரு அதுக்கு ஒரு டிஃபரன்ஸும் இல்லை, எந்த ஒரு விசேஷமான ஒரு விஷயமும் அதுல இல்லை. ச து தரித்ரஹ பவதி,
ஸோ யார் ஒருவன் புவர் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்ய திருஷ்ணா விஷாலக, யாருடைய ஆசை ரொம்ப அதிகமா இருக்கோ அவன்தான் ரொம்ப புவராகவும் இருக்கிறான். மனசி தரித்ரஹ கஹ, ஸோ மனசால யார் ரொம்ப ஏழையா இருக்காங்க. கஹ அர்த்தவான் ச, ஸோ யார் ரொம்ப வெல்த்தியா இருக்காங்க, மனசால யார் புவரா இருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய ஆசையை பொறுத்தது தான் அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. ஐஸ்வர்யஸ்ய விபூஷணம் சுஜனதா ஷௌரியஸ்ய வாக்கிய சம்யமோ ஞானஸ்யோபசமஹ குலஸ்ய வினயோ விதஸ்ய பாத்ரே வ்யயஹ அக்ரோதஸ்ய பசஹ க்ஷமா பலவதாம் தர்மஸ்ய நிர்வ்யாஜதா சர்வேஷாமபி சர்வகாரிணமிதம் ஷீலம் பரம் பூஷணம். இந்த கடைசி ஸ்லோகத்தினுடைய அன்வய பார்க்கலாம். ஐஸ்வர்யஸ்ய விபூஷணம் சுஜனதா, ஷௌரியஸ்ய விபூஷணம் வாக்கிய சம்யமஹ, ஞானஸ்ய விபூஷணம் உபசமஹ. ஸோ இந்த வார்த்தையில நம்ம விபூஷணம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஞானஸ்ய விபூஷணம் உபசமஹ, குலஸ்ய விபூஷணம் வினயஹ, வித்தஸ்ய விபூஷணம் பாத்ரே வ்யயஹ, தபஸஹ விபூஷணம் அக்ரோதஹ, பலவதாம் விபூஷணம் க்ஷமா, தர்மஸ்ய விபூஷணம் நிர்வ்யாஜதா, சர்வேஷாம் அபி சர்வகாரணம் இதம் ஷீலம் பரம் பூஷணம். இந்த ஸ்லோகன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, விபூஷணம் அப்படின்னா ஆர்னமெண்ட்ஸ், நம்ம போட்டுக்கூடிய ஆபரணங்கள்னு அர்த்தம். ஸோ போட்டுக்கூடிய ஆபரணங்கள் அப்படின்றது நம்ம வெளி தோற்றத்தில் போடுற நகை நட்டை பற்றி அவங்க சொல்லலை. ஸோ ஒருத்தங்களுடைய கேரக்டரை பற்றி சொல்கிறாங்க. ஐஸ்வர்யஸ்ய விபூஷணம், அதாவது ஒருத்தங்களுக்கு நிறைய வெல்த் வந்துருச்சு, நிறைய அவங்க கிட்ட சொத்து சுகம் எல்லாம் இருக்குது அப்படின்னும் போது அவங்களுடைய ஆர்னமெண்டா என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஜனதா, நல்ல கான்டாக்ட், அதாவது நல்ல பழகிற முறை இருந்தது அப்படின்னா அதுதான் அவங்களுடைய விபூஷணமா இருக்கு. அதே மாதிரி ஷௌரியஸ்ய விபூஷணம் வாக்கிய சம்யமஹ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஷௌரியம் அப்படின்னா ரொம்ப தைரியம் உன்கிட்ட இருக்கு, நீ ரொம்பவும் ஒரு தைரியமான பர்சனா இருக்கு அப்படின்னா உன்னுடைய ஆபரணம் எதுவா இருக்கணும், உன்னுடைய வாக்கிய சம்யமஹ, நீ எப்படி பேசுற உன்னுடைய பேச்சு திறமை தான் உன்னுடைய ஆபரணமா அங்க இருக்கணும். அதே மாதிரி ஞானஸ்ய விபூஷணம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்மளுடைய அறிவு, நீ ரொம்ப அறிவாற்றலோட இருக்க அப்படின்னா உன்னுடைய அந்த ஆபரணம் என்ன, உன்னுடைய அந்த விபூஷணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உபசமஹ. உபசக அப்படின்னா மன அமைதி, எப்பயுமே ஒரு நிதானமா இருக்கிறது தான் அந்த அறிவுனுடைய ஆபரணம். குலசிய ஆபரணம் வினயுகு, அதாவது உன்னுடைய குலம் ரொம்ப நல்ல குலம் அப்படின்னு நீ சொல்லக்கூடியது உன்னோட ஆபரணம் என்னவா இருக்கணும் அப்படின்னா வினயக, உன்னுடைய அடக்கம் தான் உன்னுடைய குலத்தினுடைய ஆபரணமா இருக்கணும். அதே மாதிரி வித்தஸ்ய விபூஷணம், மணி, ரொம்ப நம்ம கிட்ட காசு இருக்கு அப்படின்னா அதனுடைய ஆபரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாத்ரே வியக, எந்த பர்சன் கிட்ட நம்ம அந்த மணியை ஸ்பெண்ட் பண்றோம், யார்கிட்ட அந்த மணியை நம்ம கொடுக்குறோம், கரெக்டான பர்சன் கிட்ட நம்ம மணியை கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் அதனுடைய விபூஷணம். தபஸ்ய ஆபரணம் ஆகரோத். அகரோத் அப்படின்னா தபஸ்ய அப்படின்னா ஒரு பெனன்ஸ், ஒரு தவம் பண்ணக்கூடியவனுடைய ஆபரணம் என்னவா இருக்கணும், அகரோத், அதாவது கோபம் இல்லாம பொறுமையா இருக்கிறது அவனுடைய ஆபரணமா இருக்கணும். அதே மாதிரி பலவதாம் விபூஷணம், ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனா இருக்காங்க, ரொம்ப பலமுடையவனா இருக்கிறாங்க அப்படின்னா அவனுடைய விபூஷணம் என்னவா இருக்கணும், ஷமா, ஃபர்கிவ்னஸ் சொல்றாங்க, மன்னிக்க கூடிய தன்மை இருக்கிறவனுடைய ஆபரணம். அதாவது பலவதான், ரொம்ப பலமுடையவனுடைய ஆபரணம் என்னவா இருக்கணும், மன்னிக்க கூடிய தன்மை இருக்கிறதா இருக்கணும். தர்மஸ்ய விபூஷணம் நிர்வயாஜதா, அப்படின்னா ஒரு தர்மம் இருக்கக்கூடிய ஆபரணம் என்னவா இருக்கணும் அப்படின்னா நிர்வியாஜதா அப்படின்னா அன்பயாஸ்டா இருக்கணும்.
ஸோ யார் பக்கமும் பேசாம ரொம்ப நீதி உடையவனா இருக்கிறது தான் அவனுடைய ஆபரணம். சர்வேஷாம் அபி, எல்லாருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடியவங்களுடைய விபூஷணம், ஆர்னமெண்டா நம்ம பேசணும். எல்லாருக்குமே, அதாவது நம்மள உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்குமே இருக்கக்கூடிய ஆபரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வகாரிணம் இதம், எல்லா காரணத்துல பார்க்கும் போதும் ஷீலம் பரம்பூஷணம், கேரக்டர், நம்மளுடைய ஒழுக்கம், இதெல்லாம் தான் நம்மளுடைய விபூஷணமா இருக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. சில்ட்ரன், இந்த லெசன்ல நம்ம நிறைய ஸ்லோகன்ஸ் பார்த்தோம், நிறைய குட் சேயிங்ஸ், நம்மளுக்கு லைஃபுக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதனால தான் இந்த லெசனுக்கு பாதேயம் அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்க. நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸ்லோகன்ஸை திரும்ப திரும்ப படித்து, ஸோ உங்களுக்காக நான் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மீனிங்கும் போட்டிருக்கேன். அந்த மீனிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க சில்ட்ரன். தேங்க்யூ.